ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 93 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரோச்சிமாரு வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, சுனாடே வந்து இவனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி. கிட்டத்தட்ட நான் எவ்வளோ விஷயங்கள் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், உன்னோட ரொம்ப பிடிச்ச 2 பர்சன்ஸ் எல்லாம் உயிரோட திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட உனக்கு எப்படி இவ்வளோ ஒரு மோசமான எண்ணம் தோணுச்சு? நல்ல வேலை காபுட்டோ, நான் உன்னை நம்பி இருந்தேன். கிட்டத்தட்ட சுனாடே வந்து அவளோட ஹீலிங் ஆர்ட்டை செய்கிற மாதிரியே வந்தது என்ன கொலை பண்ணுற ஒரு நோக்கத்தோட தான்ங்கிறது எனக்கே தெரியல. கிட்டத்தட்ட நீ மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தான் சொல்லுவான். காபுட்டோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் நிஞ்சா கூட தானே ஒர்க் பண்ணியிருப்பான், அதனால அவனுக்கு அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும். அவங்களோட சக்கரா வந்து அவங்க ஓவரா பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு கில்லிங் மோட்டிவோட தான் இந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரு சக்கராவே வந்து ரொம்ப பில்ட் பண்ணியிருக்காங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவான். ஒரோச்சிமாருலாம் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவான். கிட்டத்தட்ட நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் லீஃப் மேலே திரும்ப கை வைக்க மாட்டேன்லாம் சொன்னேன், நான் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் கூட இப்படி வேஸ்டா போச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல சுனாடேவை காட்டுவாங்க. டே, நீ லீஃப் வில்லேஜ் மேல கை வைக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் போய் எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஒரோச்சிமாருமே இந்த இடத்துல சிரிப்பான். சுனாடே சொல்ற ஒவ்வொரு விஷயமே நமக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்கன்னா உண்மையாக யோசிப்பாங்களே, இவங்க வந்து ஃபீமேல், ஒரு ஃபீமேலுக்கு தான் தெரியும் அவங்களோட பாண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். கிட்டத்தட்ட அவங்களோட பிரதர் செத்து போய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க லவ்வர் டான் இறந்து, கிட்டத்தட்ட அவங்க 2 பேர்த்தையுமே எனக்கு ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தா கூட போதும், அவங்கள திரும்ப பார்க்கணும், அவங்கள கூட பேசணும், அவங்கள தொடரணும், அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. மெயினாக இது எல்லாமே எனக்கு ரொம்பவுமே விருப்பமாக தான் இருக்கு. அவங்க முகம் சிரிக்காத நான் ஒரு தடவைனாவது பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதுன்னு மட்டும் இல்லாமல் அவங்கள திரும்ப பார்க்கும்போது அவங்கள எனக்கு என்னன்னே தெரியல, அது அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்கள ஒரு தடவை நான் கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழுவாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளே யோசிச்சுப்பாங்களே, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கூட இல்லாதப்ப அவங்க திரும்ப வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்கன்னாலும் அந்த ஒரு விஷயத்தை இவங்க டோட்டலாக வேணான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயமே எனக்கு ஒரு பெருசாக தான் தெரியும். இந்த இடத்துல நருட்டோவெல்லாம் கூட கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பார்ப்பாங்க. என்ன ஒரு ரீசன்னாலேனா, கிட்டத்தட்ட நருட்டோவோட ட்ரீமும் அந்த 2 ரொம்பவுமே பிடிச்ச பர்சன்ஸ்னு இருந்தாங்க இல்லையா சுனாடேக்கு, அவங்களோட ட்ரீம்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நருட்டோ வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒக்காகே ஆவேன், உங்களை மாதிரிலாம் நான் இந்த மாதிரி மோசமாலாம் பேச மாட்டேங்க விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு எண்ணமும் அதுன்னு மட்டும் இல்லாமல் நாவாக்கி சொல்லியிருப்பான் இல்லையா, கிட்டத்தட்ட இது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட ஒரு ட்ரெஷர், அதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்லாம் சொல்லியிருப்பான். அதே மாதிரி டான் வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கு நடந்த விஷயத்தை வந்து நான் மற்றவங்களுக்கு நடக்க கூட மாட்டேன், எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காகவே நான் ஒக்காகே ஆவணுங்க விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணிட்டு அந்த 3 பேர்த்தையுமே ரொம்ப திங்க் பண்ணி அழுவாங்க சுனாடே. அவங்க மெயினாக சொல்ற விஷயமே என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்களோட ட்ரீமே என்னவா இருந்துச்சு, லீஃப் வில்லேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிறத என்னோட டிசைரும் கூட, அந்த ஒரு ஆசையை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. மெயினா இப்படி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா அவங்களோட டோட்டல் ட்ரீமையே வந்து நான் அழிச்ச மாதிரி ஆயிரும், அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல ஒரோச்சிமா வந்துட்டு அப்படின்னா நம்மளோட டீல் இதோட முடிஞ்சிருச்சு, நம்மளோட பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை கட்டாயப்படுத்தி என் ஆர்ம்ஸை ஹீல் பண்ண வச்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்த சுனாடே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பயங்கர ஃபோர்ஸா முழிச்சு பார்ப்பாங்க. இந்த இடத்துல பிரேக் டவுன் த டீல் இஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல சுனாடே பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஃபுட் ஆஃப் பெயின் அப்படிங்கிற அவங்களோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சி ரேங்க்ல தான் வரும். இது ஒரு தாய் ஜுட்ஸோ. டோட்டலாவே அவங்களோட சக்கராவை பூரா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஹீலுக்கு கொண்டு வந்து அடிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த தரம் மொத்தமாவே பொழந்துரும். இந்த இடத்துல ஒரோச்சிமானால ஃபைட் பண்ண முடியாது இல்லையா, இப்படி நீ நான் காம்பேட் பண்ணதே இல்லைங்க விஷயத்த சொல்லியிருப்பான். அப்ப நான் தான் இங்கே சண்டை போட்டானுமான்ட்டு காபுட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டே வருவாங்க. பிரான்ச்ல எல்லாம் நிற்கும் போது ஒரோச்சிமாரு வந்துட்டு நீ இப்போ என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முதல்ல இந்த லொகேஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்ன ரீசன்னாலேனா, கிட்டத்தட்ட சீசனையும் அவங்க கூட வர ஆட்களும் வராங்க, இது நமக்கு ரொம்ப மோசமாக முடிஞ்சிடும், நம்ம லொகேஷனை மாற்றணும்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இவங்களோட மட்டும் ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு 2 பேருமே தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படி நமக்கு தொல்லை கொடுக்குற அளவுக்கு யாரா வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமா கேட்பான். உங்களை மாதிரி ஒரு சனின் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஜிராயாவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுவாங்க. சுனாடே பார்த்தீங்கன்னா உன் சாவு என் கையில் தாண்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சுனாடே இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சீஜுனே ஜிராயா நருட்டோலாம் வந்துருவாங்க. அந்த சினாரியோ பார்த்தோன்னே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, சுனாடே வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த. இந்த இடத்துல அவங்களோட ஜாக்கெட்டை
பார்த்துட்டு அதை எடுத்துட்டு சிசுனே ஓடுவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த லேடி எங்க இருக்காங்கன்னு தேடி போலான்ட்டு தேடிட்டு போவாங்க. சுனாடை பாத்தீங்கன்னா வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா காபுட்டோனால அவ்வளோ ஒன்றும் ப்ரெஷர் கொடுத்து தாங்க முடியாது. இந்த இடத்துல அவன் ஒரு ஃபுட் பில் யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல அவனோட ஹேண்ட் சைன் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே சுனாடை புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இவனும் ஏதோ மெடிக்கல் நிஞ்சா தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவன் என்ன விஷயத்த பண்ணுவான்னா சக்ரா ஸ்கேல்பல் பண்ணுவான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சக்ரா அவன் கையில கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான திங்மாயா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெடிக்கல் நிஞ்சாஸ் வந்து சர்ஜரிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம எர்த் ரிலீஸ் ஹைடிங் லைக் மோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தரவழியா தான் வந்து அடிப்பான். இந்த இடத்துல ஃபைட்டுங்கிறது வெறித்தனமா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல காபுட்டோ வந்துட்டு சுனாடேவோட ரைட் ஆர்ம்லயும் லெஃப்ட் தைலையும் அடிப்பான். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெயின் கொடுக்கும். இந்த இடத்துல தான் அது சக்கர ஸ்கல்ப்ங்கிறதே பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து எனிமீஸோட ப்ரூட்டலான இடத்துல அடிச்சா அவங்க டோட்டலாவே முடிஞ்சிருவான். அந்த ஒரு விஷயத்துல சொல்லிட்டு தான் ஃபைட் பண்ணுவான். இந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டில் டைம்ல பாத்தீங்கன்னா சுனாடேவோட இன்டர்கார்டல்ல அடிச்சிருப்பான். அதனாலே பாத்தீங்கன்னா அவங்களால டோட்டலாவே பிரீத் பண்ண முடியாது. இவன் சாதாரண மெடிக்கல் நிஞ்சா மாதிரி தெரியல, ரொம்பவுமே பயங்கரமா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காபுட்டோ வந்துட்டு உங்களை நான் வைட்டல் ஸ்பாட்ல அடிச்சிருந்தேன்னா மொத்தமா முடிஞ்சிருக்க வேண்டியதான், இருந்தாலும் நான் வந்து உங்களை கொல்ற இன்டென்டோடலாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு உங்களால அசையும் கூட முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு பாத்தீங்கன்னா சுனாடே பயங்கரமா வந்து பின்னாடி அவனோட நெக்லேயே அடிப்பாங்க. இந்த இடத்துல இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிப்பான் ஒரோச்சிமாரு. நான் அவங்களை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போகணுங்கிற விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருப்பான். காபுட்டோ அவனோட ரைட் ஹேண்டை மூவ் பண்றதுக்கு திங்க் பண்ணுவான். ஆனா அவனோட லெஃப்ட் லெக் தான் மூவ் ஆகும். இந்த ஒரு ஜுட்சு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி பாத்வே டி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜுட்சுவை பாத்தீங்கன்னா சுனாடே மட்டும் தான் பயங்கரமா மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு அட்டாக் அவங்க வைக்க மூலமா பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ் ஏற்படும். அது மூலமாவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடி டி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்ப காபுட்டோக்கு பாக்குறீங்களா, ரைட் ஆர்ம் வந்து யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது லெஃப்ட் லெக் யூஸ் ஆகல. அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடே பயங்கரமா வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. Nothing's responding right. But it's not. மெயினா இந்த இடத்துல காபுட்டோ வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடுவான். டோட்டலாவே வந்து நீங்க மசில்ஸ்ல அடிக்கல, நர்வ்ஸ்ல அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. டோட்டலாவே இந்த இடத்துல சுனாடே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட சக்கரா வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி அவங்க நர்வ்ஸ்ல அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரோச்சிமாரு இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஹியூமன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட கை கால் அசைக்கணுங்க ஆர்டர்ஸ்ல எங்க இருந்து வரும், பிரெயின்ல இருந்து வரும். அப்படி ஆர்டர் வரும்போது நான் வந்து லெஃப்ட் ஆர்ம்ல இருக்கிற கட்டவரல யூஸ் பண்ணணும்னா அதை மட்டும் தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி என் முட்டியை மடக்கணும்னு நினைச்சா முட்டியை மடக்கலாம். சப்போஸ் இந்த பிரெயினுக்கும் உடம்புக்குமான ஒரு கம்யூனிகேஷன் வந்து இந்த மாதிரியான ஜுட்சுல பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும். அப்படி ஆகிறனால தான் பாத்தீங்கன்னா காபுட்டோக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கும். ஒரு லெஜெண்டரி சனின் கிட்ட இந்த அளவுக்கான பவர் இருக்கிறது என்ன சாதாரணமா அப்படிங்கிற மாதிரி தான் காபுட்டோ திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல என்ன பண்ணி அவனோட பாடி மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு அட்டாக் பண்றதுக்கு வருவான். குணையை வச்சு கொஞ்சம் ரத்தத்தை காமிச்சிட்டோம்னா அவங்க பயந்து இதாயிருவாங்கன்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் பாம் வெடிக்கும். பார்த்தா நருட்டோ, ஜிராயா அப்புறம் சுனாடேவோட அசிஸ்டன்ட் சீசுனே 3 பேருமே பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு அரைவ் ஆயிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயாவும் ஒரோச்சிமாருவும் பாத்திரமனாச்சுன்னு பேசிக்குவாங்க. உன்னோட ஈவில் லுக் அப்படியே தான்டா இருக்குன்னு ஜிராயாலாம் கிண்டல் அடிப்பாரு. காபுட்டோ பார்த்த உடனே நருட்டோ வந்துட்டு டே காபுட்டோ நீங்க என்னடா பண்ற அப்படின்ட்டுலாம் கேட்பான். ஜிராயா வந்துட்டு இவனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்லாம் கேட்பாரு. மெயினா நருட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா சுனின் எக்ஸாம்ஸை நாங்க ஒன்னா தான் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். இங்க என்ன பண்றேன்னு கேட்கும் போது சுனாடே வந்துட்டு ஜிராயாவை தள்ளி விட்டுட்டு பாத்தீங்கன்னா காபுட்டோவை அட்டாக் பண்ண போவாங்க. இந்த இடத்துல ஃபைட்டுங்கிறதே கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்பவுமே ஃபைட் பண்ணி போகும்போது கூட பார்த்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட்ஸில் கற்று வச்சிருக்க, இருந்தாலும் நீ 100% கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல குணாயை வச்சு அவன் கையை அவனை கிழிச்சு ரத்தத்தை காமிச்சிருவான். இதை பார்த்த சுனாடையில ரொம்பவுமே பயந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீமோஃபோபியா இருக்கு இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபுட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 2 லெஜெண்டரி சனியும் கூட சண்டை போடுறது தான் கஷ்டமா இருக்கும். இப்போ அதில் ஒருத்திங்க நான் முடிக்க போறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி வைப்பான். சுனாடையில பயங்கரமா பந்து விடுவாங்க. சிஜுனை கேட்ச் பண்ணிடுவாங்க. நருட்டோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. எதுக்காக காபுட்டோ சுனாடே கூட ஃபைட் பண்றானு, நீ எப்பவும் போல ஸ்லோவா தான்டா இருக்க, அதனால தான் உன்னால சாஸ்கேக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ண முடியுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு அவனோட ஹெட் பேண்டை பாரு, அவன் வந்து ஒரோச்சிமாரோட சப்பார்டினேட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல தான் நருட்டோ அதை பார்ப்பான். காபுட்டோ வந்துட்டு நான் வந்து சவுண்ட் வில்லேஜோட ஒரு ஸ்பை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவான். இல்ல இதெல்லாம் சும்மா தான் சொல்றேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பேசுவான். மெயினா நான் வந்து அங்க இருக்க நிறைய விஷயங்களை கேதர் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவான். அப்புறம் எதுக்கு எங்களை காப்பாத்துன்னு எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பான். வில்லேஜை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்றதுக்காக தான் நான் வந்தேன். கிட்டத்தட்ட அப்படி நான் கேதர் பண்ணும்போது உன்னை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உனக்கு நிஞ்சா ஆகிறதுக்கான எந்த ஒரு எபிலிட்டியுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். சாஸ்கே கூட கம்பேர் பண்ணி தான் பேசுவான். இந்த விஷயங்கள்லாம் நருட்டோவை ரொம்பவுமே ட்ரிகர் பண்ணி விட்டுரும். சிஜுனே பாத்தீங்கன்னா சுனாடே மேல ரொம்பவுமே நல்லா கேர் எடுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட உங்களை இப்படி நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிளீன் அப் பண்ணி விட்டு பயங்கர சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட ஓவரா வம்பெடுத்துக்கிட்டே இருப்பான் காபுட்டோ. காபுட்டோ சொல்ற ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷன் படுத்தும் எல்லாத்தையுமே.
எல்லாருமே இந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு ஓடி போயிரு, இந்த பேட்டில் ஃபீல்டு ரொம்ப கொடூரமா இருக்கும், இல்லைனா நானே உன்னை கொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவான். ட்ரிகர் ஆன நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட ரைட் ஹேண்ட் வந்து ரொம்பவுமே அடிபட்டிருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிக்கலான்ட்டு தான் அட்டாக் பண்ண போவான். அவனோட ரைட் ஹேண்ட்ல அந்த பிளட் வருது இல்லையா, அதை வச்சே பார்த்தீங்கன்னா நருட்டோவோட கண்ணில் தெளிச்சு விட்டு அவனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்பான். அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃபீட் பண்ணி நருட்டோவை பறக்க விட்டுருவான். இந்த இடத்துலையுமே சிஜுனையை கேட்ச் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா அந்த பாய்சன் நீடல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. காபுட்டோனால சரியா நகர முடியாது இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா லைட் அவனோட ஃபோர் ஹெட்டை மட்டும் கீழே நகர்த்துவான். அவனோட ஹெட் பேண்ட்ல பட்டு அந்த டென் பான்ஸும் கீழே விழுந்துரும். காபுட்டோ இப்படி பண்ண விஷயங்களை பார்த்துட்டு இம்ப்ரெசிவ்னு சொல்லுவா ஜிராயாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அந்த ட்ரக்னால பாதிக்கப்பட்டனால அவரால் எதுவும் பண்ண முடியாது. காபுட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு ஃபுட் பில் எடுப்பான், பிளாஸ்மா பில் அப்படின்னு சொல்லி சிஜுனை வந்து மென்ஷன் பண்ணுவா. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளட் இன்க்ரீசிங் பில்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அவனோட கையில இருந்து பிளட் லாஸ் ஆயிருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணும். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு ஒரோச்சிமாரு கிட்ட உங்க பேண்டேஜை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிங்க ஸ்டஃபை சொல்லுவான். அதை சொன்ன உடனே அவனும் பேண்டேஜ் ரிமூவ் பண்ணுவான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு சிஜுனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ அந்த கண்ணாடி போட்டவனை பார்த்துக்க, நான் ஒரோச்சிமாரு டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினாக சொல்லணும்னா அந்த ட்ரக் எஃபெக்ட் வந்து ஜிராயாவுக்கு டோட்டலாகவே இல்லாமல் இருந்து அவரோட 100% இருக்க மைந்தா ரெண்டு பேர்த்தையுமே சொல்ல போனால் சொடக்கு போடுறதுக்குள்ள முடிச்சுட்டு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. அந்த ஒரு ட்ரக்கை வந்து கன்சியூம் பண்ணனால தான் அவருக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரபிள் சம் இருக்கும். எந்த மாதிரி ஃபைட் பண்ண போறாரு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல எல்லாத்தோட ஃபேஸோட இருக்க ரேஜை காட்டுவாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな、こ